நாட்டியம் ஆடிக்கொண்டு நான் வயிற்று பிழைப்புக்காக ஆடி வரக்கூடிய ராஜாக்கள் கொடுக்கக்கூடிய சன்மானத்தில் வாங்கி வயிறு பிழைத்துக் கொள்ளுங்களா மக்களெல்லாம் பார்த்தேன் தாசி தாசி தாசினாலும் சரியே தாசி தாசி தராதரமான தாசி கற்பழியா தாசி அப்படி குதிரை எனக்கு புருஷன் இருக்கிறாரு அவர் பேர் என்ன தெரியுமா காந்தசீலன். இருவருமா நாங்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் அவர் பேர் காந்தசீலன், என்னுடைய பெயரோ தேவாதாசி. சொன்னா தாலி கட்டின புருஷன் கிடையாது ஐயா, தாலி கட்டின புருஷன் கிடையாது. நான் நாட்டியம் ஆடி கொண்டிருந்தேன். திகை தப்பி போல் வந்தாரு. அவரை பார்த்தேன். என் கண்ணுக்கு பிடித்தமா இருந்தது, பார்ப்பதற்கு அழகா இருந்தது, லட்சணமா இருந்தாரு. இருந்தாலும் அவரு சிரித்த முகம் எல்லாம் குறைந்து முகம் சோர்விட்டு இருந்தாரு. முகம்தான் சோர்வா இருந்தது தவிர அவரை பார்க்கும் போது எனக்கு அழகா இருந்தது. அவரை விட்டால் வேற வழியில் என்று சொல்லி அவரை கரம் பிடித்தேன். என் வீட்டில் அவர் தான் வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, ஆனாலும் அவர் தான் இப்ப எனக்கு புருஷன். ஆனால் இன்றைய நாளில என் கணவர் அழைத்து நான் அதாவது நாட்டியத்துக்கு செல்ல வேண்டும். நீங்க சீக்கிரம் சென்று என் கணவர் இருக்காருல்லவா, காந்தசீலன் அழைத்ததாக சீக்கிரம் கொண்டுகிட்டு வாங்க.
கொழுகுல பற்றி குபேர போற செல்வங்களை பற்றி மார் கண்டனை போல் இன்னும் 16 வயதாக வாழ வேண்டியிருக்கிறது. மனமார்ந்த வாழ்த்துக்கள். உன்னுடைய வரம் இருக்கிற வரைக்கும் எனக்கு 110 வயசுலயே 1000 சொல்லிருக்காங்களா? எனக்கு அம்மா பிறந்தோடனே எல்லாத்துக்கும் வசம் வைப்பாங்கல்ல, எனக்கு மட்டும் சூத்துல வச்சுட்டேன், வாயில வைக்கல. அதான் வாய் பெருசா இருக்குது. அப்படி இல்லையப்பா. ஆன்மீகம் என்றால் என்ன? வீடியோ பேசாத. அதாவது புத்தி, சித்தம், அகங்காரம் அகங்காரம் 3 இருக்கிறது. புத்தி என்றால் அதாவது ஆமா, ஒரு பொருள் இருக்கிறது. ஒரு பொருள் வந்து அந்த பொருள் மீது ஆசைப்படுகின்றோம். ஒண்ணு வச்சுக்க, இன்று முழுவதும் இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு நீ நாடகம் ஆடுற. நாடகம் ஆடுகின்ற போது இவர் கொடுக்கக்கூடிய படங்காசுகளை அது என்ன செய்யணும்? அது பத்திரமா வச்சிருக்கணும். அப்படி இல்லையப்பா. அதாவது இன்றைக்கு வருவது நாளைக்கு வராது, நாளைக்கு கிடைக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன செய்யணுமோ அது என்ன செய்யணும்? அதை பத்திரமா பக்குவப்படுத்த வைக்கணும். அதான் சித்தம் அல்லவா? புத்தி புத்தி என்றால் அந்த காசு இருக்கிறது, அந்த பண காசுகள் எதுக்கு செலவு பண்ணணுமோ அது எப்படி பயன்படுத்தணுமோ அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். வீட்டுக்கு ஒரு காய்கறி வாங்கலாம், ஒரு என்ன பொருள் வாங்கலாம், நமக்கு தகுந்த பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லை செலவு சுருக்கமாக சொல்லிவிட்டேன். அது எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்தணும். கண்டபடி அதை பயன்படுத்தக்கூடாது, கண்டபடி அதை செலவு செய்யக்கூடாது. அது செய்து விட்டா நாளைக்கு அந்த காசு கூட இடம் கண்டபடி நேரத்துக்கெல்லாம் வச்சிருந்தா இன்னைக்கு காணுமே இது சொல்லவே கூடாது. அது நாளைக்கு வராது. அது என்ன பண்ணணும்? அதான் சித்தம். இந்த புத்தி இருக்கு பாரு, சித்தம். இந்த 1000 ரூபாய் இன்னைக்கு செலவு பண்ணிட்டா அப்புறம் நாளைக்கு எப்படி வரும்? அதான்டா புத்தியோட இருக்கணும்டா. புரியுதா? அகங்காரம். அகங்காரம் என்றால் என்ன? அதாவது என்ன விட ஒரு பெரிய ஒரு பணம், இந்த சாரை குடிச்சா என்ன ஒரு பெரிய ஒரு பணக்காரன் கிடையாது, என்ன ஒரு சாமர்த்தியம் கிடையாது, என்ன ஒரு கலைஞன் கிடையாது என்று சொல்லவே கூடாது. அது அகந்தை. அகந்தை என்று பிடிக்கவே கூடாது. இது 3. அதாவது புத்தி, சித்தம், என்ன அகங்காரம். இந்த 3 ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். அதாவது புத்தியும் சித்தமும் இருக்கணும், ஆனா அகங்காரம் இருக்க கூடாது. ஆனா இதுலயும் ஒரு ஆள் இருந்தாங்க. யாரு? சொல்லாத சுட்டு வைக்கிற ஆள் எங்கடா? யாரு? யாரா? சொல்லுடா. யாரு? சொல்ல தெரியாத என்னென்னோ சொல்லிட்டு யார சொல்ற? யாரா? சொல்ற யாரா? எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆன்மீகம் என்ன? பேசுவான். ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்றால் கடவுள் பக்தி. அதாவது ஆன்மீகம் என்றால் ஆமா தெய்வீகம். அதாவது காமம், குரோதம், இடமும், சித்தம், புத்தின்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த அகந்தையெல்லாம் அடக்கி இந்த 5 பஞ்சபூதங்கள் இருக்கிறது இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒருமுகப்படுத்தி ஐயா அம்மா பகவாரி முத்து பகவாரி அம்மனே எனக்கு என்னுடைய ஊர் மக்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது என்று அந்த ஆன்மீகத்தோடு இந்த அம்மனை தியானம் செய்ய தியானம் செய்ய வேண்டுமா? அதான் அதுக்கு பேர் என்ன? ஆன்மீகம். அதுல வந்து ஆண்மை என்றால் காம, குரோதம், இடமும், சித்தம் சொல்லக்கூடிய இந்த காமம் இருக்கிறது, அது அகந்தை இருக்கிறது. அந்த அகந்தை பிடிக்கவே கூடாதா அல்லவா? அந்த ஆன்மீகம் சொல்லக்கூடிய பக்தியோட என்ன முறையா? ஆன்மீகம் சொல்லக்கூடிய பக்தியோடு அம்மனை என்ன தேர்ச்சி விழா நடத்தி ஊர்வலம் கொண்டு வந்து மக்களை ஒரு கேளிக்கைத்தனமாக ஒரு நாடக தீர்வை ஏற்படுத்தினார்கள். நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் அவங்க செந்தில வந்து ஏற்படணும் அல்லவா? ஏதோ வந்தா ஆடுனா பாடலாம் அப்படி சொல்லக்கூடாது. அது எல்லாம் கேட்க போனா கூட அதை ஒரு 100 பேர்த்துல வந்து ஒரு 10 பேராவது கொஞ்சம் நினைப்பாங்க. அது மட்டும் நம்மளுக்கு போதும். அப்படி இருக்க மற்ற பெரியவர்களுக்கும் மற்றொரு நமது நாடக கலையை சிறந்த பெரிய உத்தமர்களுக்கும் நாடக கலைக்குள் சார்பாக சிறுவர் ராஜேந்திரன்
எப்படியா புடிச்சா? எப்பா ஏண்டா டேய் ஆமா அதை விட்டுட்டு ஏன்டா இந்த வேலைக்கு போறீங்க அவன் ஏன் இந்த நேரத்துல இது இந்த நேரத்துல விட்டாச்சுல என் வாயை நான் செவனியா தான் இருக்கிறேன். அப்படி இருக்க வாயை கொடுத்து சூத்த புண்ணு வைக்கிறாள். ஜெயந்திராபுரி பட்டத்தால் வரக்கூடிய ஆமா ஜெயஜீல மகர இறக்கம் என் தாயாக ஜெயமலை நிற்கும் அப்படியா?